இந்த படத்துல ஸ்டார்டிங் இல்ல, எண்டிங் இல்ல, மியூசிக் இல்ல, டயலாக் இல்ல, இந்த படத்துக்கு இத்தனை அவார்டு இவ்வளவு ஹைப் அப்படின்னு சொல்லப்பட்ட கொட்டுக்காளி படம் அமேசான் பிரைம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகா புரிஞ்சது. இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிக்கும், ஸ்டார்டிங் எண்டிங்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகளையும் கதைகளையும் அந்த டயலாக்ஸ் வச்சுதான் நம்ம இந்த படத்தோட கதையை புரிஞ்சுக்கணும். சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, அந்த மாமா கேரக்டர், அதாவது ஹீரோவா இருக்கிற பாண்டி வந்து அத்தை பொண்ணான இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் சின்ன வயசுல 10th 12th படிக்கும் போது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னப்ப கூட இல்ல, என் பொண்டாட்டி படிக்கட்டும், உங்களை மாதிரி தற்கூரியா இருக்கணுமா என்ன அப்படின்னு சொன்னவர் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவர் திடீர்னு ஒரு விஷயம் கேள்விப்படுறாப்புல. என்னன்னா, இந்த பொண்ணு வந்து காலேஜ்ல ஒரு பையனை வந்து காதலிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கட்டிக்கலாங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறான்றப்போ அதை ஏத்துக்க முடியாம வந்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணலாமா, இல்ல மிரட்டலாமா, அடிக்கலாமா, உதைக்கலாமா, எல்லாமே பண்றாங்க. அவ்வளவு கொடும்படுத்தியும் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அந்த படத்தோட டைட்டில் கொட்டுக்காளி. அப்படி அடமண்டா இருக்கிற பொண்ணு மாறுவாளா? மாற மாட்டா. அப்போ இதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறதா இந்த கதையே.